காமர்ஸ் பிஸ்னஸ்னு வரும்போது எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங். கண்டென்ட் ரைட்டிங்கே அவங்க வந்துட்டு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு டூல்லேருந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே கான்டென்ட்டை வந்துட்டு அவங்களுக்கான ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜரே கிடையாது. தே ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங். ஸோ இந்த வீடியோவில் கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணணும், அது எப்படி நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இ-காமர்ஸ் பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ நவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ கண்டென்ட் ரைட்டிங்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பிளாகுக்கு எழுதுவாங்க, சோஷியல் மீடியாவுக்கு பிரத்யேகமாக எழுதுவாங்க, அண்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குன்னு அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்குன்னு தனியாக வந்துட்டு கண்டென்ட் ரைட்டர் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது கண்டென்ட் ரைட்டிங்கில். பட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு முழுக்க இ-காமர்ஸ் பிஸ்னஸில் உள்ள அந்த கண்டென்ட் ரைட்டரை பற்றி தான். நம்ம வந்துட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நம்மளுக்கு வந்துட்டு எங்கே கண்டென்ட் ரைட்டிங் தேவைப்படும் அப்படின்னா, டெஃபினட்டாக நம்மளோட அமேசான் லிஸ்டிங்லையோ, மீஷோ லிஸ்டிங்லையோ, ஃப்ளிப்கார்ட் லிஸ்டிங்லையோ ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் பேஜில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பேஜில் கரெக்டாக கிறிஸ்பாக ஸ்வீட்டாக நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்டிங்கோட டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், புல்லட் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், பேக்கெண்டில் போகிற கீவேர்ட்ஸ் வந்துட்டு எஸ்ஏவில் வந்துட்டும். பட் மெயின்லி டெக்னிக்கலி நம்ம பார்க்கும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் இது மூணுமே க்ளீனாக இருக்கணும். அண்ட் கிராஃபிக் டிசைனிங் பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கண்டென்ட் ரைட்டிங்கை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஓகே, கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்டை நம்ம விட்டுடலாம். ஓகே, கண்டென்ட் ரைட்டிங்னா பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்டை காசாக மாற்றுற ஒரு ஸ்கில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ ஃபார்மேட்டில் நான் உங்ககிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் பேசுகிறேன், அது உங்களுக்கு புரியுது இல்லையா? இதுவே வந்துட்டு எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு ஸ்டோரி ஃபார்மேட்டில் எழுதி அந்த வேர்டை படிச்சுட்டு அப்படியே அந்த ஆர்டிக்கலில் முடிக்கும் போது ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வச்சோம் அப்படின்னா, அதை கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் தி பவர் ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங். ஸோ கண்டென்ட் ரைட்டிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே வராது. அதுக்கு வந்து கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், அண்ட் இல்லைனா கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக பேசணும். இட்ஸ் சம்வாட் வெரி வெரி ஹார்ட் ஸ்கில். அண்ட் ஆல்சோ அதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா கிராமட்டிக்கலாக தெரியணும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு கண்டென்ட் ரைட்டிங்கில் இருக்குது. அண்ட் அதை நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் மெயின்லி நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப்லைனில் நம்ம ஒரு ஷாப் ரன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு சேல்ஸ் பர்சன் போடுவோம் இல்லையா? கடைக்கு ஆள் வந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் நீ வந்துட்டு அவங்ககிட்ட ஷோ பண்ணு, நிறைய வெரைட்டிஸ் காமி, அது மாதிரி எல்லா இன் டீட்டெயில்டாக அவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேட் பண்ணுற சேல்ஸ் பர்சன் இருக்கார் இல்லையா, அந்த பர்சன் தான் வந்துட்டு நம்ம கண்டென்ட் ரைட்டிங். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ அந்த சேல்ஸ் பர்சனை நம்ம வந்துட்டு இப்போ ஆன்லைனில் எப்படி போட முடியாது. இப்போ ஆன்லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்ட்ஸாக வந்து நம்ம போடுறோம். இப்போ அந்த வேர்ட்ஸுக்கு தான் வந்துட்டு பவர் இருக்குது ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட லிஸ்டிங்கில் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை நீங்களே ஏனோ போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷனலான கண்டென்ட் ரைட்டரை அப்ரோச் பண்ணி ஒரு காப்பி ரைட்டரை வச்சு எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட எஸ்இஓவும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ராடக்ட் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் வரப்போகுது. சேல்ஸ் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வரப்போகுது. சிம்பிள் ப்ராசஸ். இந்த கண்டென்ட் ரைட்டிங்கை நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா 2 வேலை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட் ரைட்டரை வச்சு பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் செகண்ட் வே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஓனராக நமக்கு நிறைய இருக்கும். கிராஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், கண்டென்ட் ரைட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும், ஆட் கேம்பெயின் ரன் பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும், அண்ட் பிளாக் இருந்தால் பிளாக் மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்தால் கூட இது எல்லாத்தையுமே பண்ணி முடிக்க முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒர்க்கை தெரிஞ்ச ஒர்க்கை பண்ணிவிட்டு பெட்டர் வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் தி கரெக்ட் வே. இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபீல்டு தான். ஏன்னா இதில் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கும் இருக்கும், ப்ளஸ் டெக்னிக்கல் ஒர்க்கும் இருக்கும், அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கும் அதிகம். ஸோ இது வந்துட்டு இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும், ஃபிசிக்கல் ஒர்க்கு வெளியே போகணும், நம்ம கூட்ஸ் வாங்கிட்டு வரணும், இறக்கணும், ஏற்றணும், அண்ட் ரிட்டன் வரும், அதை மறுபடியும் பிரித்து பார்த்துட்டு என்ன டேமேஜோ அதெல்லாம் பண்ணணும். அந்த ஒர்க்லாம் ஃபிசிக்கல் ஒர்க் இருந்தாலும் டெக்னிக்கலாக நமக்கு ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்கு, காப்பி ரைட்டிங்கு, ஆட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம டெய்லி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இஸ் சம்வாட் ஹார்ட் தான். பட் நம்ம ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய சர்வீசஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நானுமே என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் டெஃபினட்டாக நிறைய டைம், இன்ஃபேக்ட் ஒரு 3 to 4 years வந்து ஆக்சுவலி வேஸ்டட், லிட்ரலி வேஸ்டட்.
ஸோ அவுட் சோர்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. அவுட் சோர்ஸ் பண்ணுறதுல நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல சர்வீஸை ஓரளவுக்கு ஒரு அதுக்கு தகுந்த அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் தான் உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கணும். நிறைய பேர் ஆர்டினரியான ஒரு சர்வீசஸ்லாம் இ-காமர்ஸில் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம். நீங்கள் எந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்கள டபுள் செக் பண்ணுங்கள். அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அப்படி இல்லைனாலும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறதுலே தெரிஞ்சிடும் அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது இ-காமர்ஸில் அண்ட் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ டபுள் செக் பண்ணிவிட்டு சர்வீஸ் எடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதை பண்ணால் நமக்கு என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக என்ன இருக்க போகுது, சேல்ஸ் இருக்க போகுது. சேல்ஸ் இருந்தால் ப்ராஃபிட் இருக்க போகுது. மேக் ஷுர் டு ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு மட்டும் இது கிடையாது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆன்லைனில் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி வே கண்டென்ட் ரைட்டிங். அண்ட் அது என்ன ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். ஸோ வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா, வெப்சைட் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாகாக இருக்கும். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோக்கு இல்லை டேக்ஸ் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, இது எல்லாமே வந்துடும். ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, இது எல்லாமே வந்துடும். கண்டென்ட் ரைட்டிங் இஸ் எவ்ரிவேர். ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லை அவுட் சோர்ஸும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் catch you on the flip side. Take care.